Okay, hi Kiddies, welcome to our channel Kiddie Tamil. Okay, டுடே செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானை யார் க்ரியேட் பண்ணால் அந்த மாதிரி சின்ன சின்ன ரெஃபரன்ஸை பார்த்துக்கிடுவோம். ஏன்னா திடீர்னு நீங்கள் ஒரு காம்படிஷன் ஏதாவது போகிறீங்கன்னா பைத்தானை பற்றி கேட்கும்போது நம்ம பைத்தானை பெரிய பெரிய கோடெலாம் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் பைத்தான் யார் க்ரியேட் பண்ணால் நான் சின்ன சின்ன தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய வாட்டி பட்டிருக்கேன். ஓகே, அதை பற்றி சின்னதாக பார்த்துட்டு ரொம்ப இருக்காமல் நீட்டாக முடிச்சுட்டு போயிடலாம். டேய், let me go to the session. Okay, Kiddies, today session போயிடுவோம் உள்ள. ஓகே, நம்ம பைத்தானை பற்றி பேசும்போது நான் பேச மாட்டேன் மேக்ஸிமம். காரணம்னா டைப் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளாம் ப்ரோக்ராமரில் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். நம்மளோட பாட் பேசுவோம். ஆமாம், நான் எனக்கு ஒரு பாட் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன், SKT பாட். ஓகே, அந்த பாட் ஆக்டிவேட் பண்ணணும், அந்த ஃபைலை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் இந்த ஃபைலோட நேம் பைத்தான். ஏன்னா அந்த லாங்குவேஜில் நம்ம என்ன லாங்குவேஜ் கொடுக்க போகிறோமோ அந்த லாங்குவேஜ் மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலோட நேம் கொடுக்கணும். இந்த ஃபைலோட நேம் பார்த்திங்கன்னா intro டாட் பை. ஹலோ கிட்டி, ஐஎம் SKT பாட். ஓகே, ப்ராப்பராக இருக்காது. நீ காலைல 10 நிமிஷத்துக்கு மட்டும் தான் க்ரியேட் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? பைத்தானை பற்றினா அதனால் அபவுட் பைத்தான் கொடுத்தீங்கன்னா போதும். லெட் வி நோ அபவுட் பைத்தான். ஓகே, நான் ஃபஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் பிரித்து பார்த்துக்கிறேன். ஒரு சைஸ் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, பைத்தான் இன்ட்ரடியூஸ்டு பை ஜூடோ வேன் ரோசன். இவர் தான் க்ரியேட் பண்ணார். ஜூடோ வேன் ரோசன் தான் இப்போ December 1989 க்ரியேட் பண்ணார் அந்த லாங்குவேஜை. எப்போவுமே க்ரியேட் பண்ண லாங்குவேஜ். நான் கூட இப்போ தான் க்ரியேட் ஆச்சுன்னு நினச்சேன். நேற்று தான் எனக்கு செக் பண்ணி பார்த்தேன், இந்த எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, பைத்தான் வாஸ் டெவலப்டு அண்டர் GNU லைசன்ஸ். GNU லைசன்ஸ்னால் ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இதை ஓப்பன் சோர்ஸாக ஒன்றுவோம் பார்த்தீங்களா, அது இப்போ தான் GNU லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. நவ்வடி பைத்தான் இஸ் ஃபார் பிகினர்ஸ் லாங்குவேஜ். பிகினர்ஸ் லாங்குவேஜ் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் ஒரு இதுக்குள்ளே அது என்ன இப்போ சி லாங்குவேஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் படிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இப்போது ஒவ்வொரு ஒரு சின்ன ஃபைல் பண்ணால் கூட எக்கச்சக்கமாக கோடிங் எழுத வேண்டியதாக இருக்கும், 7 பக்கத்தில் எழுத வேண்டியதாக இருக்கும். பட் பைத்தான் அப்படி கிடையாது. நீங்கள் சொல்ல போகிற மேட்டரை சிம்பிளாக நம்ம சாதாரணமாக பேசுகிற மாதிரியே முடிச்சிடும். இப்போ நீங்கள் அவுட்புட்டில் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கிறத க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் ஒரே வேளை சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் C out அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். C++னால் C out இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தான் அப்படி கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் அந்த மாதிரி கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் ஆகிடும். மேலே அந்த ஹெட்டர் ஃபைலும் கொடுக்க தேவையில்ல. ஓகே, வெரி ஃபேமஸ் எக்ஸ்டென்சிவ் கவுண்ட் ஆஃப் லைப்ரரிஸ். அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இது 1989 க்ரியேட் பண்ண லாங்குவேஜ். ஸோ அதனால் அது அப்போ க்ரியேட் பண்ணி எல்லா விதமான லைப்ரரிஸும் அதில் இருக்கும். ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணால் கூட அதுக்கு அந்த லைப்ரரி கொடுத்துருப்பாங்க. கேம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு தனி லைப்ரரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, சிம்பிள் சின்டாக்ஸ்னால் ரொம்ப பெருசாக கிடையாது. இப்போ நம்ம C++ இந்த மாதிரி லாங்குவேஜ் எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்போ நீங்கள் இஃபெல்ஸு இந்த மாதிரி சின்டாக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு எப்படி சொல்ல கொஞ்சம் பெருசாக அந்த ஆஷன் கூட இந்த மாதிரி ஹெட்டர் ஃபைல்லாம் போட்டோ க்ரியேட் பண்ண முடியும். பட் அது ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக பேசுகிற மாதிரியே அவுட்புட் கிடைக்குன்னா ப்ரிண்ட் பண்ணால் ப்ரிண்ட் அப்படின்னு வந்துடும். ப்ரிண்ட் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் ஆகிடும். ஒரு வேலை பண்ண ஒரு இன்புட்லாம் கொடுக்க வேண்டியதுன்னா இன்புட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த இன்புட்டுக்கான டேக் அவ்வளோதான். சின்ன சின்ன சிம்பிள் சின்டாக்ஸாக தான் இருக்கும். ஹேஸ் எபிலிட்டி டு டெவலப் வெப் மொபைல் கேம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர் அஸ் வெல் அஸ். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இந்த பைத்தான் வச்சுட்டு நம்மளோட ஆப்ஸ் டெவலப் பண்ண முடியும், கேம்ஸ் டெவலப் பண்ண முடியும், வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். அண்ட் ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர்னா ரொம்பலாம் கிடையாது. நம்ம ஃபோனில் இருக்க எந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, சப்போர்ட்ஸ் ஃபார் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங் அஸ் வெல். ஓகே, இந்த லாங்குவேஜ் வச்சு நம்மளால் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஆட்டோமேஷன் ரொம்ப பெருசாக கிடையாது. இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது பேர் தான் ஆட்டோமேஷன். இப்போ ஆட்டோமேஷன் வச்சு தான் நம்மளால் ஹேக் பண்ணுவோம். ஒரு சின்ன ஸ்கேனு இந்த மாதிரி ஒரு பேக்டோர் செட்டப்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வாட்டு ஹேக் பண்ணி வச்சிடும். நம்ம வாட்டு கூலாக அங்கே போய் காப்பி இந்த மாதிரி சாப்பிட்டு வந்துடலாம். ஓகே, கன்வெர்ட் டு C அட் லாஸ்ட். இந்த லாங்குவேஜ் C மூலியமாக தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பைத்தானில் ஒரு சின்ன கோட் க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த கோடு முதல்ல C லாங்குவேஜில் போய் கம்பைல் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு அவுட்புட்டே வரும். அதாவது பைத்தானோட C கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணும். அதான் சிம்பிளாக சொல்லணும். ஓகே, இப்போது
நம்மளோட செஷன் மறுபடியும் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்குது. நம்ம இதுக்கு தான் எதுவும் பார்க்க போகிறதில்ல, அதனால் ஸோ நத்திங் கொடுத்துருவோம். நத்திங் அப்படின்னா தேங்க்யூ ஃபார் யூஸிங் எஸ்கேடி வாட். ஓகே, சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா. பைத்தான் சொல்லுமா ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு டெமோ மட்டும் காமிச்சுக்கிடுதேன். ஓகே, பைத்தான் இப்படி கொடுத்தீங்கன்னா எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை காமிச்சிடும். இப்போ நான் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தான் 2.718 என்னென்னு அப்டேட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா ஓகே, அப்டேட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம இதே நம்ம C++ இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், ஹெட்டர் ஃபைல் வந்து ஆக்ஷன் சொல்லுங்க ஒவ்வொன்றா அடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அதோட வேல்யூவே கிடைக்கும். இப்போ நார்மலாக இப்போ எனக்கு வந்து 500 55 + 22 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லாங்குவேஜ் அந்த ஆன்சர் கிடச்சிடும். 77 அப்படின்னு கிடச்சிடும். இப்போது நான் உள்ள பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணி ஹலோ கிட்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், எனக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக ஹலோ கிட்டின்னு பிரிண்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இதே விட மற்ற லாங்குவேஜ் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பெரிய ஹெட்டர் ஃபைல்லாம் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் எக்ஸிட் ஆகிறேன். எக்ஸிட். ஓகே கிட்டீஸ், இப்போது இது வந்து நான் டெர்மினலில் யூஸ் பண்ணுறேன், என்னோடய லினக்ஸ் டெர்மினலில் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டெர்மினல் அப்படின்ட்டு நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணலன்னா உங்கள்கிட்ட நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமாண்ட் நம்ம என்ன சர்ச் பார் ஒன்று இருக்கும், அதில் போய் CMD அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும் கமாண்ட் ப்ரொமோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்ளிகேஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள், அதில் பைத்தான்னு டைப் பண்ணுங்கள், இன்னும் விதமாக வரும். இந்த ட்ரிபிள் கேட்டர் சிம்பிளில் தான் நீங்கள் எஸ்டிமேஷன் தான் டைப் பண்ணிக்கலாம். பட் நம்மளால் எல்லா பெரிய பெரிய கோடிங்கில் டைப் பண்ணக்கூடாது முடியாதுன்றதுக்காக தான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பைத்தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே பாய்ஸ், என்னோடய செஷன் நான் முடிச்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.